வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான முருங்கைக்காய் கத்திரிக்காவை யூஸ் பண்ணி நம்ம அரைச்சி விட்டு சாம்பார் செய்ய போகிறோம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி விட்டு சாம்பாருக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயை நமக்கு போதுமானதாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வரமல்லியை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, எந்த அளவுக்கு நீங்கள் வரமல்லி சேர்க்குறீங்களோ அதிலே பாதி அளவுக்கு மட்டும் கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வதங்கி வந்துட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து வறுக்கிறதுக்கு பதிலாக தனித்தனியாகவுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா துவரம்பருப்பும் செவந்து வந்துட்டுருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஒரு 2 நிமிஷத்து கேப்பில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ துவரம்பருப்பு சேர்த்து நமக்கு 2 நிமிஷம் ஆன பிறகு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். மிளகாய் கூடவே நம்ம மிளகையும் வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். ஒரு 10 அளவுக்கு மட்டும் மிளகு போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நம்ம சேர்த்துடலாம். அதிகமான அளவு வெந்தயத்தை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் நமக்கு வந்துடும். அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம சேர்த்த வரமல்லி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, வெந்தயம், மிளகாய் இது எல்லாமே நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் 2 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். கூடவே 4 கருவேப்பிலை இலையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ எல்லா பொருளுமே நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துட்டு எல்லாத்துக்கூடவுமே நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தேங்காவை சேர்த்த பிறகு ஸ்டவ்வை ஆனில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருவோம். வறுத்து எடுத்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா ஆறி வந்த பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போது அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துருவோம். கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் இதையும் சேர்த்து நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் போல் நம்ம உரித்து இதில் முழுசாகவே நம்ம கட் பண்ண தேவையில்லை. சாம்பாருக்கு முழுசாகவே நம்ம சேர்த்துருவோம். நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயிலே நீங்கள் சேர்த்து பொரிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கட்டி பெருங்காயத்தை சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட்டுறேன் நான். இப்போ நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு 2 முருங்கைக்காய், ஒரு 4 அவரைக்காய் மட்டும் இருந்துச்சு, அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கூடவே 2 கத்திரிக்காயையும் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். முருங்கைக்காவையும் கத்திரிக்காவையும் நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கி வர்ற டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இந்த காய் வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம இந்த காய் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்த பிறகு ஒரு மூடியை போட்டு முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நல்லா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் வெந்து வந்துருச்சு. நமக்கு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம பருப்பை சேர்த்துடலாம். அந்த சாம்பாருக்காக முன்னாடியே நான் பருப்பை 1 கப் அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு கூடவே நம்ம ஜீரகம், பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அந்த பருப்பை எடுத்து நம்ம இப்போ வெந்து வந்த காய்கறி கூட நம்ம சேர்த்து கலந்துடலாம். பருப்பை சேர்த்து நமக்கு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. லைட்டாக கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு நம்ம கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்குவோம். நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம்.
புளி தண்ணியை சேர்த்த பிறகு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வந்து குழம்பு கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து கலந்து விட்டுருவோம். இந்த மசாலாவை நம்ம புளியெல்லாம் சேர்த்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் குழம்பு நல்லாவே நமக்கு வந்து வாசமாக இருக்கும். இப்போ மசாலாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு மசாலாவை சேர்த்த பிறகு குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம தண்ணியையும் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம தேங்காவை சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இதுக்கடையில் இதுக்கு தேவையான தாளிப்பை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கறிவடகத்தை நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுலாம். கூடவே ஒரு வரமிளகாவை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம மிளகாத்தூளை சேர்த்து இந்த எண்ணெய் கூடவே நம்ம பொரித்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு நமக்கு வந்து பார்க்குறதுக்கே நல்லா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி சேர்க்குறோம். ரொம்பவே வாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் நீங்கள் வந்து செஞ்சு தாளிப்பை ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அப்படியே கூட நம்ம வந்து விட்டுலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நம்ம வந்து மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதோட வாசம் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சூப்பராக டேஸ்டியான அரைச்சிவிட்ட சாம்பார் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.